சார், நீங்கள் ஒரு மூளை மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற பட்சத்தில் சாலை பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் துறைக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், நான் இந்த வழியில் போனேன் சார், அந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து விழுந்துட்டாங்க சார், ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வராங்க. அந்த மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க, டூ வீலரு, ஏதாவது ஒரு நாய் துரத்துறது, இல்லைன்னா வந்து சில நேரங்களில் குதிரைகள், இது மாதிரி விலங்குகள் வந்து அடிபடுறதுனால கீழே விழுகிறாங்க. இதுவும் வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள்லேருந்து மாறுபட்ட விபத்துக்கள். டூ வீலரில் போகிறவங்க டூ வீலர் மேலேயே ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் இன்ஜுரி ஆகி வர்றவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பல பேர் வந்து கேர்லெஸ்னஸ்னால ஹெல்மெட் அப்படிங்கிறது வந்து போடுறதில்லை. இந்த மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை இந்த மாதிரி இடங்கள் மாத்திரம் தான் ஹெல்மெட் போடுறாங்களே தவிர மற்ற சபர்பன் ஏரியாஸில் எங்கேயுமே, ஈவன் நம்ம திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி இடங்களில் கூட வந்து இருக்கிறவங்க ஹெல்மெட்டு அணிவதில்லை. அதே மாதிரி அந்த ஹெல்மெட் அணிவது கூட நீங்கள் வந்து தலைக்கு மாத்திரம் சின்ன தொப்பி மாதிரி போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தலையையும் தாடையையும் கவர் செய்யக்கூடிய முழு ஹெல்மெட்டு அணியணும். அதுவும் வந்து அந்த ஹெல்மெட் அணிகிறது வந்து வண்டி ஓட்டுறவங்க மாத்திரம் அணிந்தால் பத்தாது, அந்த வண்டியிலிருந்து பின்னால் உட்கார்றவங்களும் அந்த ஹெல்மெட் போட்டுக்கணும். தலை கீழே விழுந்தாலும் கூட உங்களுக்கு வந்து மூளையிலையும் அடிபடாது, தாடையிலையும் அடிபடாது. இப்போது நான் ஒரு கிளிப்பிங் வச்சுருக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட் வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை கர்ப்பத்தில் எப்படி காப்பாற்றுதோ அதே மாதிரி இந்த ஹெல்மெட் அப்படிங்கிறது வந்து தலையை வந்து பத்திரமாக பாதுகாக்கிறது. அதனால் இது வந்து ஒரு ரியலி அப்பீலிங் பிக்சர். இந்த பிக்சர் வந்து நாம் எல்லா இடங்களிலையும் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து மிகவும் நேர்த்தியான முறையில் கட்டாயம் அணிய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அப்பீலிங் பிக்சராகும் இது. அதாவது நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நான் வந்து மூளை நரம்பு டாக்டருங்கிற முறையில் என்ன சொல்கிறேன்னா, தலையை வந்து காப்பாற்றணுன்னா நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் டூ வீலரில் போனீங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். அதுதான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அதனால் ஹெல்மெட் அப்படிங்கிறது வந்து மிகவும் கட்டாயம். அதுவும் வந்து வண்டி ஓட்டுறவங்களும் போடணும், வண்டிக்கு பின்னால் இருக்கிறவங்களும் போடணும். குடும்ப நண்பர் அவர் வந்து வக்கீல், அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, ஒரு இடத்துல இருட்டில் வந்து ஒரு 9 மணி சுமாருக்கு வந்து குழியில் தெரியாமல் விட்டுட்டாரு. அவங்க மனைவி கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருச்சு. இவருக்கு ஒன்றும் ஆகலை, அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருச்சு. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து உள்ள ரத்தக்கட்டி ஃபார்ம் ஆகி அதுக்கான ஆப்ரேஷனெல்லாம் பண்ணோம். அதனால் வந்து அவர் மாத்திரம் ஹெல்மெட் போட்டிருந்தார், இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் அடிபடலை, இவங்களுக்கு வந்து ஹெல்மெட்டும் போடலை. அதனால் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஹெல்மெட் போடணும், வண்டியில் பின்னால் இருக்கிறவங்களுக்கு ஹெல்மெட் போடணும்.